செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்க எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். ஒரு சமயம் காளி பக்தரான வாழைச்சித்தர் அப்படின்னு ஒருத்தர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட இயற்பெயர், அதாவது பெற்றோர்களிட்ட பெயர் வேலாயுத சுவாமி. அவங்க பெற்றோர்கள் பெயர் வேலையன் அடக்கியம்மாள். தினமும் என் காளிக்கு உணவு கொடுன்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டு வாங்கிப்பாரு வேலாயுத சுவாமி. சாப்பிட்டதும் காளியே சாப்பிட்டதாக சொல்வாரு. பசித்தால் வீட்டில் தான் சாப்பிட வேண்டும்னு நினைக்க மாட்டாரு. ஒரு முறை பசிச்ச போது சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வேட்டுடையாள் காளி கோயில்ல இருந்தாரு. வலது காலம் அடிச்சு அமர்ந்த நிலையில கையில கேடயம், வில்லு, அம்பு ஏந்தியபடி கருவறையில காளி காட்சியளித்தாள். நைவேத்தியம் செய்ய உணவு தயாராயிட்டு இருந்தது. சாப்பாடு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு பூஜாரியிடம் கேட்டாரு. அம்மனுக்கு நைவேத்தியம் செஞ்ச பிறகு தருகிறோம்னு சொன்னாங்க அவங்க. நான் காளியோட மகன் என கையை நீட்டினார். பூஜாரி உள்ளட்ட எல்லாரும் சிரிச்சாங்க. பிரசாதத்தை முடிஞ்சா நீயே எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொன்னாரு பூசாரி. நான் எடுப்பது கூடாது, நீங்களே கொஞ்சோன்னு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாம காளிக்கு பிரசாதம் வைத்தார் பூசாரி. அதுல சிறிது எடுத்துக்கொண்டு வேலாயுத சுவாமி கோயிலிருந்து வெளியே போனாரு. அப்போது ஒரு அசரீரி கேட்டது. என் மகனுக்கா இந்த கதி? அவனை மதிக்காத இடத்தில் நானும் இருக்க மாட்டேன்னு குரல் கேட்டுச்சு. சுவாமி சுவாமின்னு சப்தமிட்டபடி பக்தர்கள் பின்னாடி ஓடி வந்தாங்க. அவரோட காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டாங்க. சரி, காளி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு வேலாயுத சுவாமி. அவரோட தெய்வத்தன்மையை உணர்ந்து அன்னைக்கு முதல் சித்தர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சித்தரோட பக்தர் ஒருவர் சிவகங்கை பகுதியை ஆண்ட மருது சகோதரர்கிட்ட பணி புரிஞ்சிட்டு இருந்தாரு. அவர் மூலமா சித்தரை பத்தி அறிந்த மன்னர்கள் சந்திக்க வந்த போது அவர்கிட்ட நிலத்தை தானம் அளித்தால் ஆசிரமம் அமைப்பேன்னு சித்தர் சொன்னாரு. சுவாமி, தங்களோட மகிமையை காண நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க மருது சகோதரர்கள். சிறிது நேர கண்ணை மூடி தியானத்துல ஈடுபட்டாரு. அவர்களுக்கு காளி காட்சியளித்தாள். மருது சகோதரர்கள் வழிபட்டனர். ஆனா அவர்களின் குதிரைகள் காளியை பார்த்து மிரண்டு ஓடிடுச்சு. இதுவும் நன்மைக்கேன்னு கருதிய அவர்கள் எவ்வளவு தூரம் குதிரைகள் ஓடுகிறதோ அந்த பகுதியெல்லாம் தானமா தரோன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட தூரத்தில் குதிரைகள் நின்று கனைத்தன. வாக்களித்தபடி நிலம் சித்தருக்கு தரப்பட்டது. இலங்கையைச் சேர்ந்த பொங்கி சுவாமிகளின் வழிகாட்டுதலால் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட்டார் இந்த வாழைச்சித்தர். இதன் பின் வராகியம்மனின் அருளை பெற யாகம் ஒன்றை நடத்தினார். அதில் இளம் பெண்ணாக காட்சியளித்து வரம் கொடுத்தால் வாழைச்சித்தருக்கு. இதனால் வாழைச்சித்தர் அப்படின்ற பேரு வந்துச்சு அவருக்கு. திருப்பூர் சிவகங்கை சாலையில் உள்ள சாமியார் மடத்தின் கட்டாம்பூர் தண்ணீர் பந்தலில் இவரோட சமாதி இன்னைக்கும் இருக்கு. இதுதான் இவரோட ஒரு கதை, வாழைச்சித்தர் பத்தினது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க பல புத்தகத்திலிருந்து படித்த கதைகளை தான் உங்களுக்காக பதிவூட்டம் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கதைகளோட இன்னும் உங்களை சந்திக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களது தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். ஆத்ம நமஸ்தே. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.